மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் மழையால் நம்பியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் திருக்குறுங்குடி நம்பி கோவிலுக்குள் பக்தர்கள் செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் அறிவரசன். தற்பொழுது என்ன மாதிரியான தகவல் சொல்ல இருக்கிறீங்க? தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள இலங்கை கடல் பகுதியில் நீடித்த காற்று சுழற்சி தற்பொழுது மெதுவாக குமரி கடலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதனால் தென் தமிழக மாவட்டங்களில் இன்று காலை முதலே நல்ல மழை பெய்ய தொடங்கியுள்ளது. குறிப்பாக பாத்தீங்கன்னா நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை நெல்லை மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் அதே மாதிரி நெல்லை மாவட்ட கடலோர பகுதிகளிலும் நல்ல கனமழை பெய்து வருகிறது. அதிகபட்சமாக இன்று காலை நிலவரப்படி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள மாஞ்சோலை எஸ்டேட் பகுதி நாலுமுக்கு பகுதிகளில் 19 சென்டிமீட்டர் மழையளவும், ஊத்துவில் 17 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகி உள்ளது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதனால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள திருக்குறங்குடி நம்பி கோயில், களக்காடு தலையணை, சொரிமுத்து ஐயனார் கோயில் மற்றும் அம்பாசமுத்திரம் அகஸ்தியர் அருவிகளுக்கு பொதுமக்கள் செல்வதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை நெல்லை மாவட்டத்தில் பெரிய அணைகளான பாபநாசம், மணிமுத்தாறு ஆகிய அணைகளின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. 143 கொண்டுள்ள பாபநாசம் அணையில் தற்பொழுது 125 அடி தண்ணீர் உள்ளது என்றாலும் வினாடிக்கு சுமார் 1000 கன அடி தண்ணீர் தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. தாமிரபரணி ஆற்றின் கரையோர பகுதிகளில் உள்ள நல்ல மழை பெய்து வருவதனால் தாமிரபரணி ஆற்றில் சுமார் 5000 கன அடி தண்ணீர் வர வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மாவட்ட நிர்வாகம் இது சம்பந்தமான தாமிரபரணி ஆற்றின் கரையோர மக்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதற்கு அறிவிப்பு செய்துள்ளது. மேலும் கட்டுப்பாட்டு அறைக்கான 1077 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும் கேட்டுக் கொள்கின்றார்கள். இன்று மாலை அல்லது நாளைக்குள் மாஞ்சோலை எஸ்டேட் பகுதிகளில் 30 சென்டிமீட்டர் வரை மழை அளவு பதிவாக வாய்ப்பு உள்ளதாக வானிலை தெரிவித்துள்ளது. தகவல்களுக்கு நன்றி அறிவரசு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.